இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பதனி கொழுக்கட்டை. இந்த பதனி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பச்சரிசி. இந்த பச்சரிசியை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் பொடி செஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவு பச்சரிசி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பதனி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1/2 லிட்டர் பதனி நான் எடுத்துருக்கிறேன். பனை வெல்லம். இது உங்களுக்கு என்ன அளவில் இனிப்பு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். உப்பு, இதுவும் நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். ஏலக்காய். இதில் நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். தண்ணீர் தேவையான அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பதனி கொழுக்கட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம எப்பவும் செய்கிற கொழுக்கட்டை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொடி செஞ்சு வச்சுருக்கிற அரிசி மாவில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த அரிசியையும் தண்ணியையும் மிக்சியில் வச்சு நான் ஒன்றா அரைக்க போகிறேன். ரெண்டையும் நான் அரைக்கும்போது அது ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரும். இது ஆல்ரெடி மாவு பொடியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 சுற்று சுற்றினா போதும், தோசை மாவு கண்டிஷனுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அந்த வாணலி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதை இந்த வானொலியோட எல்லா பக்கத்துக்கும் நம்ம பரப்பி விட்டுருக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து கொட்ட போகிறோம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வானொலியில் எண்ணெய் சேர்த்துருக்கனால இது அடி பிடிக்காது. ஜாரில் உள்ள தண்ணியும் கழுவி நான் இதில் ஊற்றிருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஒன்றா சேர்ந்து மாவு கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். வானலியும் அந்த மாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயை ஆட் பண்ணோம். இது இப்போ பார்த்தாலே தெரியுது, இது ஒரு கொழுக்கட்டை மாவு பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கிளறிக்கிட்டே இருங்க. இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பக்குவத்தில் கொழுக்கட்டையை உருண்டை பிடிக்க முடியும். அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. சூடு ஆறுனதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப பிசையணும். ஏன்னா உப்பு எல்லா இடத்துக்கும் படணும். அதனால இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த உப்பு அங்கே இங்கே திட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது மாவு ரொம்ப மிருதுவாக இருக்கும். இதில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான உருண்டையை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம், ரொம்ப சின்னதாக உருட்டினா போதும். அப்போ தான் நம்ம இதில் பனவெல்லம் சேர்க்கும்போது அந்த இனிப்பு இந்த உருண்டையில் இறங்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட 1 கப் அரிசிக்கு இவ்வளவு அளவிலான சின்ன சின்ன பால்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பதநீரை சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் 1/2 லிட்டர் அளவில் தான் பதநீர் எடுத்துருக்கிறேன். இந்த பதநீரில் சுண்ணாம்பு சத்து நிறையவே இருக்குது. அதனால் எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பதனியை அடிக்கடி குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிரும். மேலும் இது ரொம்ப குளிர்ச்சியானது கூட. இந்த கோடை காலத்துக்கு ஏற்றது இந்த பதநீர். இந்த கொதிச்சிட்ருக்கிற பதனியில்
நம்ம 3 ஏலக்காவை எடுத்து கொதிக்க விட போகிறோம். பதனியையும் ஏலக்காவையும் சேர்த்தே கொதிக்க விடலாம். ஏலக்காவை நீங்கள் நசுக்கியும் சேர்த்துக்கலாம், இதே மாதிரி கிள்ளியும் சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும் ஏலக்காய். பதனி சூடானதும் அதோட மேல் பகுதியில் வெள்ளை கலரில் ஃபோம் வர ஆரம்பிக்குது, கூடவே வெடிப்புகளும் வர ஆரம்பிக்குது. இப்போது அதில் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பதனி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த கொதிக்கிற டைமில் ஏலக்காயும் பதனியும் சேர்ந்து நல்ல மணம் வரும். நல்லா கொதித்த இந்த பதனியில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டை உருண்டைகளை போடலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம அரைச்சி செய்திருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கூடவே நம்ம ஆல்ரெடி இதை கொஞ்சம் வேக வச்சனால இந்த பதனி கூட வேக வைக்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சா போதும். எல்லா பால்ஸையும் நம்ம அதில் கொட்டியாச்சு. இப்போ இதை ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது அடி பிடிக்காது. நம்ம ஆல்ரெடி எண்ணெய் சேர்த்துருக்கனால இந்த பால்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பனைவெல்லம் எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி பதனியில் நிறைய தண்ணி இருக்குது, அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எதுக்காக நம்ம இதில் இந்த பனைவெல்லத்தை சூடாக்குறோம் அப்படின்னா இதில் நிறைய தூசியும் மண்ணும் இருக்கும். அதனால அதை வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இதில் சூடாக்குறோம். இப்போ பனைவெல்லம் சூடாயாச்சு. அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/4 மணி நேரமோ 20 மினிட்ஸோ இதை வேக வைக்கும்போது அந்த எல்லா இனிப்பும் அந்த உருண்டையில் இறங்கும். கூடவே பதனியோட இனிப்பும் அதில் இறங்கும். வளர்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம பதனி அடிக்கடி கொடுத்தோம்னா அவங்களோட எலும்பு சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். அப்படி பதனி குடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பதனி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மூலவியாதி இருக்கிறவங்களுக்கும் இந்த பதனி ரொம்ப நல்லது. பதனி கொழுக்கட்டை தயாராகிடுச்சுது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நம்ம எப்பவும் பண்ணுற பால் கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.